ஹாய் கைஸ், வெல்கம் டு ஹங்க்ரி வாயேஜர். நம்ம பைக்கை எவ்வளோ தான் வாஷ் பண்ணி நீட்டாக வச்சுருந்தாலும் ரெயினில் ஒரு ரைடு எடுத்துகிட்டு போனாலே போதும், பைக் ரொம்பவே டர்ட் ஆகிடும். பைக் மட்டும் இல்லை, செயினும் சேர்ந்து தான் டர்ட் ஆகும். கம்பெனியில் என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னா, எவ்ரி 500 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் செயினை லூப் பண்ணணும் சொல்லியிருக்காங்க. நீங்களே பாருங்கள், பேக் ஸ்ப்ராக்கெட்டில் டர்ட்லாம் இருக்கிறத 1 வீக் முன்னாடி தான் செயின் க்ளீன் பண்ணி லூப் பண்ணியிருந்தேன். 500 கிலோமீட்டர்ஸ் தான் ஓட்டியிருக்கேன், அதுக்குள்ளே எப்படி டர்ட் ஆகிட்டுன்னு பாருங்கள். இதை நம்ம க்ளீன் பண்ணாமல் செயின் லூப் பண்ணால் நம்ம செயின் ஸ்ப்ராக்கெட்டோட லைஃப் கம்மியாயிடும். ஆவரேஜாக ஒரு செயின் ஸ்ப்ராக்கெட் 20,000 கிலோமீட்டர்ஸ் ஓடும். இதை க்ளீன் பண்ணாமல் லூப் பண்ணால் செயின் ஸ்ப்ராக்கெட் லைஃப் 6,000 to 10,000 தான் வரும். இப்போ நீங்கள் ஃப்ரண்ட் ஸ்ப்ராக்கெட் கிட்ட இருக்க செயின் ஏரியாவை தான் பார்த்துட்ருக்கீங்க. எவ்வளோ சாண்ட் அண்ட் எவ்வளோ டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். நிறைய பேர் பண்ணுற பெரிய மிஸ்டேக் என்னென்னா, ஃப்ரண்ட் ஸ்ப்ராக்கெட்டை க்ளீன் பண்ண மாட்டாங்க. அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுங்கிறத நீங்களே இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. ஃப்ரண்ட் ஸ்ப்ராக்கெட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு ஃப்ரண்ட் ஸ்ப்ராக்கெட் கார்டை ரிமூவ் பண்ணணும். ஃப்ரண்ட் ஸ்ப்ராக்கெட் கார்டை ரிமூவ் பண்ணணும்னா நமக்கு தேவையான டூல்ஸ் 8ஆம் நம்பர் ஸ்பேனர் அண்ட் 6mm ஹெக்ஸ் கீ. இந்த 2 டூல்ஸுமே நமக்கு பைக்கோட டூல் கிட்டில் கொடுத்துருப்பாங்க. நாம் இப்போ செயின் கிளீனிங் பார்க்குறது KTM RC. இது மூலமாக நம்ம எல்லா பைக்ஸ்க்குமே செயின் லூப் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, செயினுக்கும் அந்த அவுட்டர் மெட்டல் லேயருக்கும் நடுவில் எவ்வளோ டர்ட் இருக்குங்கிறது. இப்போ நம்ம இதை க்ளீன் பண்ணாமல் பேக்கில் மட்டும் செயினை க்ளீன் பண்ணோம்னா திரும்ப திரும்ப இந்த டஸ்ட் வந்து செயினில் ஒட்டிகிட்டே இருக்கும். நம்ம க்ளீன் பண்ணதே வேஸ்ட் ஆகிடும். நம்ம இதை க்ளீன் பண்ணுறதுக்கு செயின் கிளீனிங் ப்ரஷ் அண்ட் ரெகுலர் டூத் ப்ரஷ் தான் யூஸ் பண்ண போகிறோம். உங்ககிட்ட ரெகுலர் டூத் ப்ரஷ் மட்டும்தான் இருக்குன்னா நீங்கள் அதையே யூஸ் பண்ணிக்கலாம். செயினை க்ளீன் பண்ண மோட்டரோட C1 ஆர் டீசல் யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி ஒரு பாட்டிலில் C1 போட்டிருக்கோம். நாம் இப்போ டீசல் தான் யூஸ் பண்ண போகிறேன். நான் ரெண்டுமே யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். காஸ்ட் எஃபிஷியன்ட் அண்ட் எஃபெக்டிவாக இருக்கிறது டீசல் தான். ஓகே, ஃபஸ்ட்டாக டூத் ப்ரஷ்ஷை எடுத்து டீசலில் டிப் பண்ணி ஃப்ரண்ட் ஸ்ப்ராக்கெட் ஏரியா ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நல்லா ப்ரஷ் பண்ணிகிட்டே இருங்க. ஃப்ரண்ட் ஸ்ப்ராக்கெட்டோட டூத் அண்ட் சென்டர் ரீஜன்லையும் நல்லா ப்ரஷ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி செயினுக்கும் அவுட்டர் கவருக்கும் சென்டரில் இருக்க டஸ்ட்டை டூத் ப்ரஷ்ஷை வச்சு எடுக்க முடியாது. இதுக்கு தான் செயின் க்ளீனிங் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணணும். இந்த ப்ரஷ்ஷோட பேக் சைட் பார்த்தீங்கன்னா பிரெசில்ஸ் எல்லாம் லென்த்தாக இருக்கும். அந்த லென்த்தான பிரெசில்ஸ் மூலமாக இந்த சின்ன கேப்குள்ளே போய் நம்ம ஈஸியாக டர்ட் அண்ட் டஸ்ட்டை ரிமூவ் பண்ணிடலாம். இந்த டர்ட் அண்ட் டஸ்ட் ரிமூவ் ஆகிறது வரைக்கும் கம்ப்ளீட்டாக நீங்கள் ப்ரஷ் பண்ணிக்கிட்டே இருங்க. தேவைப்படுறப்போ டீசலில் டிப் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் ஸ்ப்ராக்கெட்டை கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இனிமேல் நம்ம பேக் ஸ்ப்ராக்கெட்டை க்ளீன் பண்ண போகலாம். பேக் ஸ்ப்ராக்கெட்டும் ஃப்ரண்ட் ஸ்ப்ராக்கெட் மாதிரியே தான். டூத் ப்ரஷ்ஷில் டீசல் எடுத்து ஸ்ப்ராக்கெட்டோட சைடு அண்ட் ஸ்ப்ராக்கெட்டோட டூத் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கவர் ஆகிற மாதிரி ப்ரஷ் பண்ணிகிட்டே இருங்க. ஸ்ப்ராக்கெட்டும் கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆனதுக்கப்புறம் இனிமேல் லெஃப்ட் ஓவராக இருக்கிறது செயின் மட்டும்தான். நாம் இப்போ செயினை க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். செயினில் கம்ப்ளீட்டாக டீசல் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி டூத் ப்ரஷ்ஷை வச்சு எல்லா சைட்லேயும் நல்லா ப்ரஷ் பண்ணிகிட்டே இருங்க. டாப் சைடு, ஃப்ரண்ட் சைடு, பேக் சைடு, பாட்டம் சைடு எல்லா சைடுமே கம்ப்ளீட்டாக நல்லா ப்ரஷ் பண்ணுங்கள். இதில் ஸ்பெஷலாக கேர் எடுத்து நம்ம ப்ரஷ் பண்ண வேண்டியது டாப் சைடு தான். ஏன்னா அங்கே தான் நிறைய சாண்ட் அண்ட் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ஒட்டிகிட்டு இருக்கும். இப்போ நீங்கள் டீசல் யூஸ் பண்ணாமல் மோட்டரோட C1 யூஸ் பண்ணுறீங்கன்னா ப்ரஷ்ஷில் நீங்கள் C1 அப்ளை பண்ண தேவை இருக்காது. நீங்கள் டேரெக்டாக அதை செயினில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரஷ் மட்டும் பண்ண போதும். ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணிட்டு ப்ரஷ் பண்ணுங்க. உங்ககிட்ட செயின் கிளீனிங் ப்ரஷ் இருந்ததுன்னா இந்த டாஸ்கை ரொம்ப சிம்பிளாகவே பண்ணிடலாம். ஜஸ்ட் செயின் கிளீனிங் ப்ரஷ் எடுத்து அதோட 3 சைட்ஸ்லையும் டீசலை அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ரஷ் எடுத்து செயினோட சென்டரில் வச்சு ஃப்ரண்ட் அண்ட் பேக்குன்ட்டு கம்ப்ளீட்டாக செயின் ஃபுல்லாக க்ளீன் ஆகுறது வரைக்கும் தேய்ச்சிட்டே இருங்க. இது மூலமாக மோஸ்ட்டாக எல்லா டர்ட் பார்ட்டிகல்ஸ் அண்ட் டஸ்ட் பார்ட்டிகல்ஸும் கீழே விழுந்துடும். நீங்கள் டீசல் யூஸ் பண்ணாமல் மோட்டரோட C1 யூஸ் பண்ணிங்கன்னா பிரெசல்ஸில் ஸ்ப்ரே பண்ணாமல் டேரெக்டாக செயின்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். டவுன் சைடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செயின் கிளீனிங் ப்ரஷ்ஷால் பேக் சைடு ஆஃப் த செயினை க்ளீன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். இதுக்கு நம்ம ரெகுலர் டூத் ப்ரஷ் தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் செயின் கிளீனிங் ப்ரஷ் வச்சுருந்தாலும் ரெகுலர் டூத் ப்ரஷ் யூஸ் பண்ணுறது என்னோட சஜஷன். லாஸ்ட்டாக நாம் இப்போது பேக் வீலை க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம செயினை க்ளீன் பண்ணதுலேயே நிறைய டர்ட் வந்து பேக் வீல்லையும் ஒட்டியிருக்கோம். ப்ரஷ்ஷில் டீசலை எடுத்துக்கிட்டு ஜென்டலாக பேக் வீல் கம்ப்ளீட்டாக ப்ரஷ் பண்ணுங்கள். பிளாக்காக இருக்க பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வண்டியை வாஷ் பண்ணதுக்கப்புறம் வாட்டரில் போயிடும். நாம் இவ்வளோ நேரம் ப்ரஷ் பண்ண அப்புறம் கூட ரிசல்ட்ஸ் எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கும். பைக்கை மூவ் பண்ணி வச்சுட்டு பைக் இருந்த இடம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பிளாக்காக இருக்க பார்ட்டிகல்ஸ் எல்லாமே நம்ம செயினில் ஒட்டி இருந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் தான். அங்கே லம்பாக இருக்க பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ஃப்ரண்ட் ஸ்ப்ராக்கெட் சைடில் இருந்த பார்ட்டிகல்ஸ் தான். இப்போ புரிஞ்சிருக்கோம் ஃப்ரண்ட் ஸ்ப்ராக்கெட்டை க்ளீன் பண்ணுறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு. பைக்கை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத் எடுத்து வாட்டர் இல்லாமல் செயினை கம்ப்ளீட்டாக தொடச்சி எடுத்துடலாம். சைடில் இமேஜ் கொடுக்குறேன், பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் நீங்களே பாருங்கள். க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடியும் க்ளீன் பண்ண அப்புறமோ எப்படி இருக்குங்கிறது ரிசல்ட்ஸ் உங்களுக்கே நல்லாவே தெரியும்.
நாம் இனிமேல் பைக்குக்கு லூப் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். C2 பாட்டில் எடுத்துக்கோங்க. லென்த்தான நாசில் எடுத்து அந்த பாட்டிலோட ஹெட்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பைக்கை இனிமேல் பெடாக் ஸ்டாண்டில் போட்டுட்டு லூப் பண்ண ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். பைக்கை ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் கியர் போட்டு கிளச்சை விட்டுருங்க. C2ஓட நாசில் செயின் சென்டருக்கு க்ளோஸாக கொண்டு போய் செயின் கம்ப்ளீட்டாக கவர் ஆகிற மாதிரி ஸ்ப்ரே பண்ணுங்க. செயின் கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்ப்ராக்கெட்டோட சென்டர் போர்ஷன்லையும் லூப் பண்ணுங்க. நிறைய பேர் ஸ்ப்ராக்கெட்டோட சென்டர் போர்ஷனில் செயின் லூப் பண்ணுறத மிஸ் பண்ணிடுவாங்க. அது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். நம்ம வீட்டிலையே எப்படி நம்ம பைக்கோட செயினை க்ளீன் பண்ணி லூப் பண்ணலாங்கிறத பார்த்தோம். பெடாக் ஸ்டாண்டை சோலோவாக பைக்கில் எப்படி மாட்டுறது, பைக்கை எப்படி பெடாக் ஸ்டாண்ட்லேருந்து ரிமூவ் பண்ணுறதுங்கிற வீடியோவை என் கார்டில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் ஹங்க்ரி வாயேஜர். பாய்.